குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் யாரெல்லாம் வாக்களிப்பார்கள், அவர்களது வாக்குகளின் மதிப்பென்ன, எதன் அடிப்படையில் அந்த வாக்குகள் மதிப்பிடப்படுகின்றன என்பன போன்ற விவரங்களை விரிவாக பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள், மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆகியோர் வாக்களிப்பார்கள். அதன்படி மக்களவை உறுப்பினர்கள் 543 பேர், மாநிலங்களவை உறுப்பினர்கள் 233 பேர் என மொத்தம் 776 பேர் வாக்களிப்பார்கள். வாக்குகளை பொறுத்தவரை ஒவ்வொரு MP, MLAவின் வாக்கு மதிப்பு கடந்த 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அதன்படி பார்க்கும்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பு 708. ஆக 776 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்கும் போது அதன் மதிப்பு 5,49,474 ஆகும். இதேபோல நாடு முழுவதும் உள்ள 4,120 சட்டமன்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பார்கள். அதனை பொறுத்தவரையில் 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையை அந்தந்த மாநிலத்தில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையால் வகுத்து அதில் வரும் தொகையை 1000ஆல் வகுத்து என்ன வருகிறதோ அதுவே ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பாக கணக்கிடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் 776 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4,120 சட்டமன்ற உறுப்பினர்கள் என மொத்தம் 4,896 பேர் வாக்கு செலுத்துவார்கள். இவர்கள் செலுத்தும் வாக்குகளின் மதிப்பு 5,49,408 ஆகும். ஆக வாக்குகளின் மொத்த மதிப்பு 10,98,882. குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற 5,49,442 வாக்குகள் தேவை. தற்போதைய சூழலில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவுக்கு 5,32,037 வாக்குகள் இருக்கின்றன. அந்த கட்சிக்கு தேவைப்படுவது 14,405 வாக்குகள் மட்டும்தான். ஆகவே குடியரசுத் தலைவர் தேர்தலில் அந்த கட்சி தரப்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன.